வணக்கம். ஈகை அதிகாரத்தின் 8வது குறளுக்கு நாம் இன்று போகலாம். ஈகை என்று சொல்லக்கூடிய பண்பே மிகவும் சிறப்பான ஒன்று. ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுடைய மனமானது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது, இருக்கா இல்லையா? ஒருத்தர் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. யாரும் அதுக்கு ஒரு அளவை சொல்லி இந்த அளவு தான் உன் சந்தோஷம்னு நமக்கு சொல்ல முடியாதவர்களுக்கு நம்மால் இயன்ற பொருளாகவோ அல்லது உணவாகவோ உடல் உழைப்பாகவோ உதவி செய்யும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையும் கூட. அது மாதிரி பசிக்கிறவர்களுக்கு நாம் உணவில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோன்னா அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு ஒரு உணவை கொடுத்து அவர்கள் முகம் மலரும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இதைத்தான் இங்கே வள்ளுவர் இந்த குறளில் எடுத்துரைக்கிறார். குறளுக்கு போகலாம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாம் உடைமை வைத்த இழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். வன்கண் அவர். வன்கண் அவர்னா என்ன பொருள்? என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, பெரிய பொருள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நிறைய பேர் என்ன செய்வோம்? அந்த பொருளை நாமளே வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவோம். பிறருக்கு கொடுப்பதற்கு மனசு வராது. கிள்ளி கூட கொடுக்கணும்னு சில பேருக்கு எண்ணமே இருக்காது. நம்ம இவ்வளவு பெரிய செல்வந்தர், எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது, அதில் இத்தனை பொருட்கள் இருக்கின்றன, காரு பங்களா சாப்பாடு எதற்கும் குறைவில்லை என்று மிகப்பெரிய பெருமையோடு வாழ்வார்கள். ஆனால் வறியவருக்கு செய்வதற்கு மனசு இருக்காது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தாக்கா நமக்கு எவ்வளோ சந்தோஷம், நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். அப்பா, ஒருத்தருக்கு நம்மால் உணவளிக்க முடிந்தது இறைவன் நமக்கு கொடுத்த சிறந்த மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சி இவனுக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்காது? பெரும் பொருளை சேர்த்து வைத்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அது வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஈதலினால் வரக்கூடிய இன்பம் ஒருபோதும் கிடைக்காது. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எல்லோரோட குறிக்கோளும் இல்லையா? நான் பணம் மட்டும் வச்சுருப்பேன், பெரிய செல்வந்தன்னு என்னை பறைசாற்றி கொள்ளுவேன், ஆனால் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை பெருமையாக சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. நாளை நாம் இந்த உலகை விட்டு நீங்கும் பொழுது எதனை கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நம்ம வெறும் ஆளாக வந்தோம், வெறும் ஆளாக தான் போகணும். எவ்வளோ பெரிய பங்களா வச்சிருந்தாலும் 6 அடி குழி தான், அதுக்குள்ளே தான் அடங்கி ஆகணும். இவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்கான்னு பெரிய பங்களாவை கட்டி நம்மளை தனியாக போட மாட்டாங்க. அந்த 6 அடி குழிக்குள்ளே தான் நம்மளை அடக்கம் பண்ணுவார்கள். புரிகிறதா? இந்த நிகழ்காலத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மிடம் உள்ள அந்த அரிய சொத்து, பெரும் பொருள், அதனை பிறருக்கு உதவுமாறு நாம் ஈந்து உவக்க வேண்டும், ஈகை செய்து சந்தோஷப்பட வேண்டும். இப்படி கொடுக்காதவனுக்கு அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? அவனுக்கு அந்த சந்தோஷத்துடைய அருமை தெரியுமா? தெரியவே தெரியாது என்று வள்ளுவர் நமக்கு இடித்து உரைக்கிறார். எல்லாரும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சி நம்மளோட தான் இருக்கும். நம்ம இறந்தாலும் நம்மளோட தான் இருக்கும், அது அடுத்தவனுக்கு கிடைக்காது. ஆனால் கொடுக்காமல் இருக்கான் பார், அவனுக்கு அந்த சந்தோஷமே கிடைக்காது என்று வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக இந்த குறளில் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆக ஈகை குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தது இல்லையா? ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்கோ அதை நான் எனக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். இதுவே ஈகையின் சிறந்த தத்துவமாகும். அந்த மகிழ்ச்சியை, ஈதலால் வரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம் என்று கூறி இன்று விடை பெறுகிறேன். நன்றி.